friends, this is from Dia Ari Creation. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா இவ்வளவு நாளா நான் வீடியோஸ் டிசைன்ஸ் வீடியோஸ் தான் போட்டேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெயினா ஆரி ஒர்க் பண்றதுக்கான ப்ராடக்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட்ல முக்கியமான மெயின் ஐட்டம் என்னன்னா ஆரி ஒர்க் ஸ்டாண்ட். இந்த ஸ்டாண்டோட சைஸ் என்னன்னா 16 inches ஸ்டாண்ட். ஓகேங்களா? இது வந்து எல்லா ப்ளவுஸும் சுத்தவும் சைஸ் வரியா. சைஸ் 16 இருக்கு, 14 இருக்கு, 18 inches இருக்கு. பட் 16 inch வந்து கரெக்ட்டா அஃபோர்டபிளா இருக்கும். ஸ்டாண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் மெயின் வந்து ஹீரோ யார் அப்படின்னா நம்ம கிளாத். திஸ் கிளாத் நேம் என்னன்னா பாப்பிங் கிளாத். இந்த கிளாத் நல்லா ஓபன் பண்ணி ஸ்டாண்ட் மேல வச்சிட்டு இந்த ரிங் எடுத்து ஸ்டாண்ட்ல வைக்கணும். ஸ்டாண்ட்ல வச்சு ஃபிட் பண்ணணும். நல்லா ஸ்ட்ராங்கா ஃபிட் பண்ணணும். ஓகேங்களா? எந்த கேப் எதுவுமே இருக்க கூடாது. நல்லா டோட்டலா லாக் பண்ணிடணும். வெளிய வரவே கூடாது. அப்பதான் நம்ம ப்ராப்பரா ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஸ்டாண்ட் கிளாத் எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா நீடில். ஸ்டிச்சஸ் தேவையான நீடில்ஸ். நான் வந்து 2 நீடில்ஸ் வச்சிருக்கேன். நான் யூஸ் பண்ண நீடில் வந்து 13 and 14 2 டைப்ஸ் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டிச் பண்றது தேவையான த்ரெட். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜரி த்ரெட். இதுக்கு பேர் வந்து ஜரி த்ரெட். இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணேன். ஜரி த்ரெட். நெக்ஸ்ட் ஸ்லிங் த்ரெட். அதாவது ப்ளவுஸ் ஸ்டிச்சஸ் பண்ற ஸ்லிங் த்ரெட். தேர்ட் ஒன் வந்து இருக்கிறதுல ரொம்ப டஃப்பான த்ரெட் இந்த த்ரெட் தான், நைலான் த்ரெட். ஏன்னா இது வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி நான் கத்துக்கிறதுக்கு 1 or 2 weeks ஆயிடுச்சு. என்னால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது இந்த த்ரெட் தான். ஓகேங்களா? நீங்க பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியா வரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம கிளாத் நீடில் த்ரெட்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து டிசைன் போடுறதுக்கான பீட்ஸ். இட்ஸ் கால்ட் சுகர் பீட்ஸ். இது பேர் வந்து சுகர் பீட்ஸ். சுகர் மாதிரி குட்டி குட்டியா இருக்கும். இது பேர் சுகர் பீட். மோஸ்ட்லி வந்து சுகர் பீட் வந்து கோல்டன் கலர் தான் எல்லாருக்கும் வெளிய அவுட் கொடுப்பாங்க. அதுக்கு சுகர் பீட்ஸ் வந்து கோல்டன் கலர் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து என்னோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்கன்னா மோஸ்ட்லி கோல்டன் கலர் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி மல்டி கலர்ல இருக்க டிஃபரெண்ட் கலர்ல தான் சுகர் பீட்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? இந்த ஒரு பீட் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சேம் கோல்டன் கலர்ல இருக்க கட் பீட். இது வந்து கட் பீட். குட்டி குட்டியா நீல நீளமா இருக்கும். இது வந்து கட் பீட். இது ஓகேங்களா? இது டிஃபரெண்ட் கலர்ஸ் இருக்கு. இப்போ இந்த ஒரு மெட்டீரியல் தான் எக்ஸாம்பிள் எடுத்து நான் சூஸ் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து 4M பீட். 4M பீட் வந்து டிஃபரெண்ட் கலர்ஸ்ல இதுவும் இருக்குங்க. ஒயிட் கலரும் அழகா இருக்கும். எல்லாமே மேட்ச் ஆகும் ஒயிட் கலர். ஓகேங்களா? இப்போ வந்து நான் சிம்பிளா உங்களுக்கு 3 பீட்ஸ் வச்சு த்ரெட் இது வச்சு நான் உங்களுக்கு காட்டிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் டிஃபரெண்டா இருக்க ஜர்தோசி அந்த மாதிரி டிஃபரெண்ட் நேம்ஸ்ல இருக்க எல்லா மெட்டீரியலும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். ஓகே, थैंक यू.